ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். GDN இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓட்டிகிட்டு இருக்க தமிழ் பயோபிக் மூவி. இந்த படம் எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்ட ஜிடி நாயுடு அவரோட வாழ்க்கை வரலாறை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் மாதவன் ஹீரோ பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கிருஷ்ணகுமார் ராமகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி 1970களில் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடோட பாடத்திட்டத்தில் ஜிடி நாயுடு அவரோட வாழ்க்கை வரலாறை சேர்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு டீச்சர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 1900களில் பருத்தி விவசாயம் கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்காரு ஜிடி நாயுடு. யங்காக இருக்காரு. அந்த டைமில் பிரிட்டிஷ்காரங்க ஓட்டுற ஒரு மோட்டர் சைக்கிளை பார்த்துட்டு அதேமாரி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. ரொம்ப ட்ரை பண்ணி மோட்டர் சைக்கிளையும் வாங்குறாரு. வாங்கிட்டு அதை ஓட்டாமல் அதை டோட்டலாக பிரித்து போட்டு அதோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து சில விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலதிபராகவும் டெவலப் ஆகுறாரு. இதை பிடிக்காத பிரிட்டிஷ்காரங்க அவர் எப்படியாவது காலி பண்ணும் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் தான் GDN. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. கோவிந்த் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவில் சூப்பராகவே இருந்துச்சு. ஒளிப்பதிவு, எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க் படம் பார்க்குறப்ப தெரிஞ்சிச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி தான் அப்படிங்கிற மாரி நம்மளை நம்ப வச்சுருந்தாங்க. அவங்கள பாராட்டலாம் கண்டிப்பாக. இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டு தான். மாதவன் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. 2022 நம்பி நாராயண் அவரோட வாழ்க்கை வரலாறு பேஸ் பண்ணி அவரே இயக்கி நடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதேமாரி தான் இந்த படத்துலையும் ஜிடி நாயுடு அவரோட பயோபிக்கில் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஓரளவு ஓகேவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஹை மூமெண்ட்ஸ் படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு. சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா சில இடங்கள்லாம் ரிப்பீட்டடாக ஒரே பேட்டர்னில் நடக்கிற மாரி ஃபீலை கொடுத்ததுனால படம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலே செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு பட்டது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயுமே படத்தோட ஃப்ளோவில் நம்ம சீன்ஸாக பார்க்குறப்ப படம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படத்தில் நிறைய இடங்களில் ஹை மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால சீன்ஸாக பார்க்குறப்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் ஓவராலாக படமாக பார்க்குறப்ப ஒரு ப்ராப்பரான பயோபிக்காக இது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவரோட சாதனைகளை மட்டும் அழகாக அங்கங்கே பிளேஸ் பண்ணி படத்தை கொண்டு போயிருந்தாங்களோ, எமோஷ்னலாக நம்ம பெருசாக கனெக்ட் ஆகாத மாரி அந்த பயோபிக்கில் ஒரு சோல் இருக்கணும்ல, அது மிஸ் ஆன மாரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் GDN டெக்னிக்கலாகவும் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸாகவும் நல்லாவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த ஹை மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. பட் இது ஒரு எமோஷ்னலாக பெருசாக கனெக்ட் ஆகக்கூடிய பயோபிக்காக ஃபீல் பண்ண முடியல. அதுதான் இந்த படத்தோட ட்ராபேக். உங்களுக்கு பயோபிக் மூவிஸ்லாம் பிடிக்கும், ஜிடி நாயுடு அவரோட லைஃப்பில் அவர் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. GDN படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.